அதனால தான் திருமுருகன் காந்திலாம் கீழே பைல்ஸ் வந்த மாதிரி கதறான். பைல்ஸும் ஒரு இடத்துல வரல, 9 இடத்துல வந்திருக்கு அவருக்கு பைல்ஸ். கதறாப்புல. ஏன்னா நம்மளும் தான் ஈழம் பேசுகிறோம், நம்மளும் தான் தலைவர்கள் பேசுகிறோம், நம்மளும் தான் மாவீர நாள் கொண்டாடுறோம். என்கிட்ட இல்லாத அவர்கிட்ட இருக்கு. ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான். உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, கண்ணியம் இருக்கு, ஒரு தெளிவான பார்வை இருக்கு, ஒரு இலக்கு இருக்கிறது, அதை தாண்டி அசைக்க முடியாத உழைப்பு இருக்கிறது. நீ வருவியா? மக்கள் பிரச்சனை நின்றுக்கியா? எங்கேயாவது பார்க்க முடியுமா? என் ஊர் பக்கம்லாம் திருமுருகன் என்ன யாரும் தெரியாது. துறைமுருகனா தெரியும், திருமுருகனா எனக்கு தெரியாது. வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி நின்று போராடிட்டு வெற்றினா என்னத்தை வெற்றி? பூட்ட வீட்டு முன்னாடி போராடிட்டு மொக்கச்சாமி வீட்டை பூட்டு போயிட்டியா அப்படின்னு கஞ்சாகாரப்பு மாதிரி கத்திட்டு வெற்றி. இது ஒரு வெற்றியாடா? வீட்டை முற்றுகிறது ஒரு போராட்டம். தமிழ்நாடு முழுமைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதை எதிர்த்து பேச வக்கற்ற துப்பற்ற சாதிய வன்கொடுமை தீண்டா வைத்து பேச வக்கற்ற துப்பற்ற இந்த கூட்டம் ஈனத்தனமான ஒரு அரசியலை கையில் எடுத்து என்ன பேச்சு இல்லை, வாய் மட்டும் இல்லைன்னா இவங்க நாய் தூக்கி போயிடும். இதே திருமுருகன் காந்தி சமீபத்தில் சொல்லியிருக்காப்ல, திமுகவை போல பெரியாரை விமர்சனம் பண்ண ஒரு கட்சியே கிடையாதுன்னு. திமுக வைத்து பேச உன் கொட்டையை கட்டிடுவாங்க, 2 கொட்டையை திருப்பி தூக்கி உள்ள போட்டுருவாங்க, அறுத்து கொண்டு போயிருவாங்க தாடியை. அதனால பேச மாட்டேன். இப்போ அதிகாரம் இருக்கு, அவங்க கிட்ட பேச மாட்டோம். யாருக்கு